என்னோட பேரு சுதன். நான் அக்மார் மதுரக்காரன். வயசு 27, உயரம் 6.2. நான் கபடி பிளேயர். நம்ம மதுரையில 2 மாசமா நல்ல வெயில் சுட்டரிச்சுது. ஏதோ இந்த ஒரு வாரம் தான் கொஞ்சம் மழை பெய்யுது. அப்பதான் என் நண்பனிடம் வாங்கிய லேப்டாப்ப அவன்கிட்ட கொடுக்க அவன் வீட்டுக்கு போனேன். அவன் வீட்டுக்கு அடிக்கடி போறதுதான். அவங்க குடும்பம் ஒரு 10 வருஷம் பழக்கம். அவன் வெளியூர் போனதால அவன் வீட்டுல கொடுக்க சொன்னான். நானும் வழக்கம் போல அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே அவளுடைய அக்கா வந்துதான் கதவை திறந்து என்னை உள்ளே அழைத்து சென்றாள். அவளுடைய பெயர் காவியா. வயசு 32. கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறான். ரொம்ப வருஷம் பழக்கம். ஆனாலும் இதுவரை ஒரு தப்பான பார்வை கூட பார்த்தது இல்ல. சொந்த அக்கா போலதான் பேசி பழகுவோம். அதுவும் நண்பனின் அக்கா வேற. இன்னும் கொஞ்சம் அக்கறையும் பாசமும் இருக்கும். நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி ஒரு நைட்டி, அது மேல ஒரு துண்டுன்னு போட்டிருந்தாங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன், வேலை இருக்குன்னு சொன்னேன். இருடா, ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். அம்மா அப்பா வேற சிவகாசிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆமாக்கா, உங்க தம்பி வர சொன்னான். சரி, டீ மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அவ உடனே கிச்சன் உள்ள நுழைஞ்சி டீ போட ஆரம்பிக்கும் போது வெளியில திடீர்னு காத்து அடிக்க திடீர்னு மழை பெய்யவும் தொடங்கிச்சு. திடீர்னு அவளோ கிச்சன்ல இருந்து மாடிக்கு நோக்கி ஓடினான். ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருண்டான்னு சொல்லிட்டே ஓடினாங்க. அக்கா, பொறுமையா போ, கீழே விழுந்துடாதன்னு சொல்லிட்டு நானும் அவள் பின்னாடியே ஓடி அவளுக்கு உதவியாக நானும் சில துணிகளை எடுக்க ஆரம்பித்தேன். அந்த 5 நிமிட மழையிலேயே நாங்கள் இருவரும் நன்றாக நனைந்து விட்டோம். அவள் சில துணிகளை எடுத்து என் முன்னால் படி இறங்க நான் அவளுடைய பின்னால் நடந்து வந்தேன். அப்போதுதான் அந்த சம்பவத்தின் தொடக்கம். அவள் ஒரு லேசான நீல நிற நைட்டி அணிந்திருந்தாள். மழையில் நனைந்து அது அவளுடைய உடம்போடு ஒட்டி இருக்க அவள் எந்த விதமான உள்ளாடையும் அணியவில்லை என அது நன்றாக காட்டியது. அதை பார்த்து என்னுடைய மனம் கொஞ்சம் தடுமாறியது. அவள் முதுகை பார்த்து கொண்டே நானும் நடந்து கீழே வந்தேன். இருவரும் ஹாலில் இருந்த சோபாவில் துணிகளை போட்டுவிட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதுதான் அவளுடைய முன்புறத்தையும் நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் என் உடம்புக்குள் ஏதோ சில மாற்றங்கள் நடந்தது. நான் பார்ப்பதை அவள் கவனிக்கவில்லை. என்னடா, நீயும் நல்லா நனைஞ்சிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே தலை தோட்டுவதற்காக துண்டை தேடிக் கொண்டிருந்தாள். அவள் குனிந்து அவள் துணிகளை தேடிக் கொண்டிருக்க நானும் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு வழியாக அவள் துண்டை தேடி கண்டுபிடித்து விட்டாள். அவள் துண்டை தேடி பிடித்து என்னிடம் கொடுத்தாள். ஆனால் இந்தாடா துண்டு, தொடச்சிக்கோ என்று கொடுத்தாள். ஆனால் அப்போது நானோ என் கண்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் பார்த்து விட்டாள். நீட்டிய துண்டையே திரும்ப தன்னுடைய மேலே அவள் போட்டுக் கொண்டாள். நான் எதை பார்த்தேன் என்பதை அவள் கவனித்து விட்டதால் அதை துணியை வைத்து மறைத்தும் கொண்டாள். டேய், என்னடா இப்படி காணாதத கண்டத போல அணு அணுவா வாயை பிளந்து பாக்குறேன்னு சொன்னான். அவ கண்ணில் கோபமோ அருவருப்போ வருத்தமோ எதுவே இல்லாமல் இப்படி சகஜமாக சொன்னாள். நானும் இது நல்ல வசதியாக போச்சு என்று எண்ணிக்கொண்டு, ஆமா தானேக்கா, நான் இதுவரை இப்படி காணாததானே நான் பார்த்தேனே, நானும் இரட்டை அர்த்தத்தில் பேசினேன். உனக்கெல்லாம் என்று செல்லமாக என்னை அடித்துவிட்டு அவள் ரூமுக்குள் நடந்தாள். ஆனால் என் கண்களோ அவள் உடலையே பார்த்து கொண்டிருந்தது. இங்கு அவளை பற்றி சொல்லியாக வேண்டும். அவளுடைய பெயர் காவியா. வயசு 33. மாநிலம் 5.2 அடி உயரம் இருப்பாள். முகத்தில் பனி துளிகள் போல சிறு சிறு பருக்கள் இருக்கும். ஒரு குழந்தையின் தாயிற்கு ஏற்ற உடல் அமைப்பு. நண்பனின் அக்கா என்பதால் இதுவரை அவளை கவனித்ததே இல்லை. அவள் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டும் இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே இவளை எனக்கு தெரியும். அவள் கல்யாணத்துக்கு கூட நான் தம்பி போல அனைத்து வேலைகளையும் செய்தேன். அவளுடைய கணவர் ராணுவத்தில் வேலை செய்கிறான். வருடத்திற்கு 45 நாள் விடுமுறைக்கு மட்டுமே வருவான். நடந்து சென்றவள் அவள் கதவை மூடும் போது என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகையை மட்டுமே சிந்தி கதவை மூடினாள். எனக்கு எதுவும் புரியாமல் நானும் நின்றேன். ஈர சட்டையில் குளிர் அடிக்க சட்டையை மட்டும் கலட்டி மணியனோட சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். உள்ளே சென்றவளோ தலையை துடைத்தபடியே வெளியே வந்தாள். இருடா, டீ போறேன் என்று சொல்லி கிச்சனுக்கு சென்று டீ போட்டு கொண்டு வந்தாள். நான் டீ வாங்கி குடிக்க என் எதிரில் அமர்ந்து அவளும் டீ குடித்தாள். என் கண்களோ அவளுடைய முன்னழகை பார்த்து கொண்டு இருந்தது. ஓய், என்னடா கண்ணு எங்கெல்லாமோ போகுது, தெரியும்ல, என் புருஷன் மிலிட்டரிக்காரன், துப்பாக்கி வச்சு சுற்றுவான்னு சிறு நக்கலாக சிரித்து கொண்டே சொன்னாள். அட போங்கக்கா, நீங்க தான் உள் பனியன் கூட போடாம என் துப்பாக்கிய தூக்க வைக்கிறீங்கன்னு நானும் இரட்டை அர்த்தத்தில் பேசினேன். ஹெச்சி போடா, ரொம்ப தான் பேசுற என்று அவளும் சிரித்தாள்.
என்ன பண்ண, பேச மட்டும்தானே முடியும்னு நான் சொன்னேன். டீயை குடித்து முடித்தேன். சரி அக்கா, நான் கிளம்புறேன். அவசரமாக சட்டையை போட்டு கிளம்ப தயாரானேன். டேய், மழை வேற பெய்ததா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நிதானமா போகலாம் அப்படின்னு சொன்னான். நான் போகலாம் தான், ஆனா அப்புறம் ஏதாவது தப்பு நடந்துருன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் நான் இப்பவே கிளம்புறேன்னு அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களோ முறைக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, நடக்கும் கொன்னுருவேன் உன்னை அப்படின்னு சொன்னாங்க. நானும் சட்டையை மாட்டி கதவை நோக்கி நடந்தேன். அவளும் என் பின்னாலேயே நடந்து வந்தாள். அவளுடைய கொலுசு சத்தம் என்னை ஏதோ பண்ணது. சட்டென நின்று அவளை திரும்பி பார்த்தேன். அவள் கண்களை பார்த்தேன். அவளும் என்ன என்பது போல கண்ணாலேயே கேட்டாள். நானும் தப்பு என்றேன். என்ன தப்பு? இல்லக்கா, தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன். கண்களில் ஒரு மிரிச்சியுடன் வேணாம் என்று தலையை மட்டும் மாட்டினாள். சட்டென அவளுடைய கையை பிடித்து இழுத்து அவளுடைய இதழில் நான் முத்தமிட்டேன். ஆனால் அவளோ என்னை தடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவள் எனக்கு ஈடு கொடுத்தாள். ஒரு நிமிஷம் எதையோ யோசித்தாள் போல திடீரென என்னை தள்ளிவிட்டு, போதும்டா, வேண்டாம், பயமாயிருக்கு என்று சொன்னாள். நானும் வீட்டுல தான் யாரும் இல்லையே, யாருக்கும் தெரியாது என்று சொன்னேன். ஆனால் அவளோ இல்ல வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தள்ளிவிட்டு வேகமாக அவளுடைய ரூமுக்கு சென்று கதவை தாப்பால் போட முற்பட்டாள். ஆனால் நானும் வேகமாக அவளுடைய பின்னால் சென்று அவளை பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக கட்டி பிடித்து அவளுடைய ஈர கூந்தலை விலக்கி அவளுடைய முதுகில் முத்தமிட்டேன். அப்படி முத்தமிட்டபடியே என் கைகளாலேயே அவள் உடல் முழுவதும் வருடிவிட்டேன். அவளும் கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டாள். அதன் பிறகு அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் பெட்ரூமில் படுக்க வைத்து நாங்கள் இருவரும் எதை செய்யக்கூடாதோ அதை அன்று செய்தோம். என் நண்பனுடைய பெற்றோர்கள் கல்யாணத்தில் இருந்து சாயந்தரம்தான் வருவார்கள் என்பதால் மாலை வரை நானும் அவளும் பலமுறை உல்லாசமாக அனுபவித்தோம். அவளும் தன்னுடைய கணவனை பிரிந்திருந்த ஏக்கத்தின் காரணமாக எனக்கும் பலமுறை ஒத்துழைப்பு கொடுத்தாள். அந்த நாள் முதல் எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு தினமும் நாங்கள் இருவரும் செல்போனில் பேசிக் கொள்வதை வழக்கமாக்கி கொண்டோம். இரவு முழுவதும் சேட் செய்வோம். வாரத்திற்கு ஒரு நாள் மற்றும் வெளியே லாட்ஜில் அறையெடுத்து நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்போம். இப்படியே எங்களுடைய தகாதுறவு சென்று கொண்டே இருந்தது. எப்போதெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் என் நண்பனும் வீட்டில் இல்லையோ அப்போதெல்லாம் அவள் என்னை அவளுடைய வீட்டுக்கே அழைப்பாள். அப்போது நான் அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் பலமுறை உல்லாசம் அனுபவித்துக் கொண்டே இருந்தேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடங்கியது. எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. எங்களுடைய தகாதுறவு யாருக்கும் தெரியாது. குறிப்பாக கவிதாவுடைய கணவனுக்கு எங்கள் மீது எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. காரணம், என்னுடன் பேசுவதற்காக மட்டுமே அவள் தனியாக ஒரு செல்போனையும் சிம் கார்டையும் வாங்கி அதில் மட்டுமே என்னுடன் பேசி வந்தாள். இது யாருக்கும் தெரியாது. அதனால் அவளுடைய கணவன் அவளுடைய செல்போனுக்கு தொடர்பு கொள்ளும் போது அவள் என்னுடைய போனை கட் செய்துவிட்டு அவளுடன் பேசுவாள். அவன் கணவன் பேசும்போதெல்லாம் இவளுடைய போன் பிஸி என்று இருக்காததால் அவனுக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. இப்படியே நாங்கள் தினமும் அடிக்கடி போனில் பேசிக் கொள்வதும் சேட் செய்து கொள்வதும் வாரம் ஒரு முறை அறையெடுத்து உல்லாசமாக இருப்பதையும் நாங்கள் வழக்கமாக்கி கொண்டோம். அப்போது ஒரு நாள் கவிதாவுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம். அன்று அவளுடைய பெற்றோர்களும் தம்பியும் இவளும் செல்வதாக இருந்தது. ஆனால் இவளோ என்னுடன் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், என்னால இன்னைக்கு வர முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது என்று சொல்லி அவள் தன்னுடைய பெற்றோர்களையும் தம்பியையும் அனுப்பி வைத்து விட்டாள். அவர்களும் சரி, நாங்கள் காலையில் கல்யாணத்துக்கு செல்ல வேண்டும் என இரவு கிளம்பி விட்டார்கள். அதன் பிறகு கவிதா எனக்கு போன் செய்தாள். என்னுடைய பெற்றோர்களும் தம்பியும் வெளியூருக்கு சென்று விட்டார்கள். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். என்னுடைய வீட்டிற்கு வா, நாம சந்தோஷமாக இருக்கலாம் என அழைத்தாள். நானும் ஆர்வமாக அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அங்கே யாருமே இல்லை. வழக்கம் போல நானும் அவளும் படுக்கை அறையில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். எப்போதுமே அவருடைய கணவன் ராணுவத்திலிருந்து வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தகவல் கொடுத்து விடுவார். இன்னும் ஒரு வாரத்திலுள் நான் ஊருக்கு வரப்போகிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இந்த முறை அவர் எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் எண்ணியதால் எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் நாங்கள் இருவரும் வீட்டில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்த போது திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம். இந்த நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுகிறார்கள் என்று. சரி, நான் யார் என பார்த்துவிட்டு வருகிறேன் என கவிதா சென்றாள். அவள் சென்று கதவை திறக்க அங்கு அவளுடைய கணவன் ராணுவத்தில் இருந்து விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்தான். இதை பார்த்த கவிதாவோ அதிர்ச்சி அடைந்தாள். என்னங்க, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க என்று கேட்டார். ஆமா, உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தார். என்ன, வீட்டுல யாரையுமே காணோம் என கேட்டார். இல்லங்க, அம்மாவும் அப்பாவும் தம்பியும் நாளைக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது நான் எனக்கு பீரியட்ஸ், வயிறு வலின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தன்னுடைய படுக்கை அறைக்கு வந்தார். அங்கு வந்து பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி காத்தது. காரணம், அந்த படுக்கை அறையில் நான் இருந்தேன். என்னை பார்த்து அவர் அதிர்ச்சியானார். அதன் பிறகு தன்னுடைய மனைவி தன் தம்பியுடைய நண்பனோடு தகாதுறவு வைத்துக் கொண்டு வீட்டில் யாரும் இல்லாதது போது அவனை அழைத்து உல்லாசமாக இருந்து வருகிறாள் என்பதையும் உணர்ந்த அவர் அதிர்ச்சியாகி தன்னுடைய மனைவியிடம் அவர் சண்டையிட்டார். அவர் கோபத்தில் கவிதாவை அடிக்க இதை பார்த்து கொண்டிருந்த என்னால் பொறுக்க முடியவில்லை. நான் சென்று அவரை தடுத்தேன். அவருக்கு மீண்டும் என் மீது கோபம். தம்பி மாறின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்கா என்று கோபமான அவரோ என்னை அவர் அடிக்க ஆரம்பித்தார். நானும் அவரை எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னை அடிப்பதை பார்த்த கவிதாவால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போது வீட்டில் இருந்த ஒரு பொருளை எடுத்து தன் கணவனுடைய பின் தலையில் அவள் ஓங்கி அடித்தாள். அடித்த வேகத்திலேயே அவர் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தார். அதன் பிறகு நானும் கவிதாவும் சேர்ந்து அவள் கலட்டி போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து அவருடைய கழுத்தை நெரித்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம். அதன் பிறகு என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்தோம். கவிதாவுடைய கணவன் ராணுவத்திலிருந்து வந்தது யாருக்கும் தெரியாது. அது மட்டுமல்ல, அவர் வந்ததே நள்ளிரவுதான். அதனால் இவர் வந்ததையும் யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் எண்ணினோம். அதன் பிறகு இவருடைய உடலை எப்படியாவது அப்புறப்படுத்தி விட்டால், அதாவது இவருடைய உடலை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி செய்துவிட்டால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் எனவும் நினைத்தோம். அதற்காக உடனடியாக ஒரு பையை எடுத்து அவருடைய உடலை அதில் கட்டினோம். அதன் பிறகு கவிதாவிடம் உன்னுடைய இருசக்கர வாகனத்தின் சாவியை கூட நான் சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு சென்று பெட்ரோல் வாங்கிவிட்டு வருகிறேன் என சொன்னேன். அதற்கு கவிதாவோ தேவையில்லை, நான் வரும்போதுதான் என் வண்டி நிறைய பெட்ரோலை போட்டுவிட்டு வந்தேன். அதனால் என் வண்டியிலேயே போதுமான அளவுக்கு பெட்ரோல் இருக்கும், இந்த பாட்டிலில் மட்டும் அதை பிடித்து விட்டு வா என ஒரு பாட்டிலை என்னிடம் கொடுத்தார். நானும் சென்று சுமார் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பெட்ரோலை பிடித்து விட்டு வந்தேன். அதன் பிறகு நானும் அவளும் சேர்ந்து அவருடைய அந்த உடலை இந்த இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு காட்டு பகுதிக்கு சென்றோம். அங்கு காய்ந்து கிடந்த விறகுகளை எல்லாம் எடுத்து இவருடைய கணவனின் உடலின் மீது போற்றி தீ வைத்து கொடுத்த ரெடியாகி கொண்டிருந்தோம். அப்போதுதான் கவிதாவோ அவருடைய பாக்கெட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று பார் என சொன்னார். அப்போது நான் அவருடைய பாக்கெட்டை சோதனை செய்த போது அதில் அவருடைய பர்சும் அவருடைய செல்போனும் இருந்தது. வேற ஏதாவது இருக்கிறதா என சோதனையிட்டும், வேறு எதுவுமே இல்லை. இறந்தவர் யார் என அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்தோம். அதன் பிறகு நாங்கள் கொண்டு சென்ற அந்த பெட்ரோலை அவருடைய உடல் மீது ஊற்றி தீ வைத்து பத்த விட்டுவிட்டு நாங்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டோம். நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என நினைத்தோம். அதன் பிறகு விடிந்ததும் அந்த பகுதிக்கு சென்ற பொதுமக்கள் அங்கு ஒரு ஆண் உடலானது எரிந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து போன நபருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள். கொலை செய்யப்பட்ட நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், கொலையாளிகள் யார், வேறு இடத்தில் கொலை செய்து இங்கு வந்து கொண்டு வந்து எரித்துள்ளார்களா என பல கேள்விகளுக்கு எழுந்த நிலையில் உடனடியாக 5 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீவிரமான விசாரணையும் போலீசார் மேற்கொண்டனர். அது மட்டுமல்ல, அருகாமையில் உள்ள மற்ற மாவட்டங்களில் ஏதாவது காணாமல் போனதாக புகார் வந்துள்ளதா என்றும் பல காவல் நிலையங்களிலும் தனிப்படையினர் ஆய்வு செய்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர். கவிதாவுடைய கணவன் ஊருக்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்களும் அவரை காணவில்லை என்று எந்த விதமான புகாரும் கொடுத்து நாங்கள் மாட்டிக்கொள்ளவும் விரும்பவில்லை. அதனால் என்னதான் நடக்கிறது பார்க்கலாமே என்று நாங்கள் பொறுமையாக அன்றாட எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். நானும் வழக்கம் போல வேலைக்கு சென்றேன், அவளும் வழக்கம் போல அவருடைய வேலைக்கு சென்றாள். நாங்கள் அவ்வப்போது செய்தி சேனலை பார்த்து கொண்டே இருந்தோம். என்ன நடக்கிறது, ஏதாவது தகவல் சொல்கிறார்களா, கண்டுபிடித்து விட்டார்கள் என செய்தி சேனல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம். போலீசார் இறந்து போன நபர் யார் என கண்டுபிடிக்க முடியவில்லை, திணறுகிறார்கள் என்று மட்டும் செய்திகள் வந்தது. அது எங்களுக்கு மன ஆறுதலாக இருந்தது. கண்டிப்பாக அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நாங்கள் இருவரும் நினைத்தோம். இப்படியே 2 நாட்கள் சென்று விட்டது. அவர்கள் கண்டுபிடிக்கவும் இல்லை. நாங்களும் நிம்மதி அடைந்து விட்டோம். கண்டிப்பாக போலீசாருக்கு கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று. ஆனால் பல கோணங்களில் பல சிசிடிவி கேமராக்களை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தும் கூட எங்களை அவர்களால் கண்டுபிடிக்கவில்லை. அதன் பிறகுதான் போலீசார் இறந்து போன நபர் எந்த நேரத்தில் இறந்தார் என்றும் அந்த டைமை வைத்து இந்த நேரத்தில் இந்த லொகேஷனில் யாரெல்லாம் வந்திருக்கிறார் என செல்போன் டவரை வைத்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போதுதான் நாங்கள் கவிதாவுடைய கணவனின் செல்போனை எடுத்து அந்த இடத்திலேயே நாங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்தது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறாக அமைந்துவிட்டது. அதனால் செல்போன் டவர் லொகேஷன் வைத்து போலீசார் ஆய்வு செய்யும் போது அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டுமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த நபர் யார், இந்த நபர் யாருடைய நம்பரு, இவர் ஏன் இங்கு வந்தார் என போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ளும் போதுதான் அது கவிதாவுடைய கணவனின் நம்பர் என்பதையும் கண்டுபிடித்தார்கள்.
அவர் ராணுவத்தில் வேலை செய்வதையும் கண்டுபிடித்தார்கள். ராணுவத்தில் வேலை செய்பவர் எதற்காக இங்கு வந்தார், எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என விசாரணை செய்வதற்காக போலீசார் கவிதாவுடைய வீட்டுக்கு செல்ல போலீசாரை பார்த்ததுமே கவிதா அதிர்ச்சி அடைந்து விட்டார். கவிதாவிடம் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என் கணவன் வந்ததே எங்களுக்கு தெரியாது, அவர் வந்தது எங்களிடம் சொல்லவே இல்லையே, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளித்து பார்த்தார். ஆனால் போலீசாருக்கு கவிதாவுடைய நடவடிக்கையின் மீதே சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் கவிதாவுடைய செல்போன் நம்பரை கைப்பற்றி அவை ஆய்வு செய்தனர். அப்போதுதான் கவிதா தன்னுடைய பேரிலேயே வேறொரு சிம் கார்டை வாங்கியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த செல்போனில் இருந்து என்னிடம் மட்டுமே அவள் பேசி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த செல்போன் நம்பர் யாருடையதென அவளிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் வேறு வழி இல்லாமல் அவள் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கொண்டாள். இது என் தம்பியுடைய நண்பனின் நம்பர், அவனுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அவனுடன் பேசுவதற்காக மட்டுமே நான் இந்த செல்போனை வாங்கி வைத்திருக்கிறேன். இந்த செல்போனில் இருந்து நான் அவனிடம் மட்டுமே பேசுவேன். இதனால் இந்த செல்போனை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. என் மீதும் இதனால் யாருக்கும் சந்தேகம் வரல. குறிப்பாக என்னுடைய கணவனுக்கும் என் மீது சந்தேகம் வரல. அதனால் எங்களுடைய தகாத உறவு பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. சம்பவத்தன்று என்னுடைய வீட்டில் இருந்து அனைவருமே கல்யாணத்துக்கு போயிருந்தார்கள். வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். அதனால் என்னுடைய காதலனை வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்தேன். திடீரென என்னுடைய கணவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார். வந்தவர் நாங்கள் இருவரும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி எங்களை அடிக்க முற்பட்டார். அதனால் கோபமான நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்துவிட்டோம். அவருடைய உடலை கிடைக்காம செய்துவிட்டால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம். அவர் ஊரிலிருந்து வந்தது யாருக்கும் தெரியாது என நாங்கள் திட்டமிட்டு காட்டுப்பகுதிக்கு எடுத்துச் சென்று நாங்கள் எரித்து விட்டோம் என அவள் வாக்குமூலமாக கொடுக்க, இந்த வாக்குமூலத்தை கேட்ட போலீசார் அதிர்ச்சியாகி அவள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்த பிறகுதான் எங்கள் இருவருக்கும் இடையே தகாதுறவு இருந்தது. நாங்கள் பல நாட்களாக தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தோம் என்பதையே என் நண்பனை அறிந்தான். அவருடைய பெற்றோர்களும் இதை அறிந்து அதிர்ச்சியானார்கள். அதன் பிறகு எங்கள் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டார்கள். நண்பனின் அக்காவோடு தகாதவர்கள் இருந்த பாவத்திற்காக நான் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன்.